அக்ஷரா ராமநாதன் இருந்தால் போல் எங்கேயோ இருந்து முளைச்ச ஒரு காளான். அந்த காளானுக்கு தன்னை எல்லாரும் பார்க்க வேணுமென்ற ஒரு ஆசை. அதுக்கேற்ற மாதிரி அவர் நடந்து கொள்கிறார். ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டு ஒரு டாக்டர், ஒரு பாராளுமன்ற அங்கத்தவர் நடக்கிற விதமாக அவர் நடக்கிறதா தெரியல. என்றால் சில நேரத்தில் அவர் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் ஒரு சிறுமைத்தனமாக இருக்கின்றது. பாவம், அந்த தம்பி ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்த மாதிரி இருந்தது. முதல்ல அவர் வந்து சில நடவடிக்கைகளில் இறங்கும் போது டாக்டர் என்ற முறையில். ஆனால் இப்போ அவர் தனக்கு பிரபல்யம் கிடைக்க வேண்டும் என்ற முறையில் நடந்து கொள்கிறார் என்று நாங்கள் எண்ண வேண்டி இருக்கின்றது. தற்பொழுதைய அரசாங்கம் நடந்து கொள்கிற விதம் எனக்கு பிழை சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் கொஞ்சம் குறைஞ்சதால் சில பிழைகள் அல்லது கஷ்டங்களை எதிர்நோக்க வேண்டியாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் ஊழலில் இருந்து அவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறார்கள். மற்றது இந்த போதைப்பொருள் சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்கின்றார்கள். ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களை அதோட அப்பாயின்மெண்ட்ஸ், இந்த திணைக்களங்களிலே அவர்களுக்கு நியமனங்கள் கொடுக்க நீதிக்கு ஏற்ற மாதிரி தான் செய்கின்றார்கள். சும்மா தாந்தோன்றித்தனமாக தங்களுக்கு தேவையான ஆக்களை கொண்டு வந்து அங்கே இங்கே போடுற மாதிரி அப்படியெல்லாம் செய்யலை. ஆகவே அந்த விதத்திலே அவர்களுடைய நடவடிக்கைகளை நான் மதிக்கிறேன். இதே மாதிரி அவர்கள் நல்ல விதத்திலே செய்து கொண்டு போனார்களானால் 2029 திரும்பவும் அவர்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் தமிழ் மக்களுக்கு இவர்கள் நன்மைகள் செய்கிறார்கள் என்று கூற முடியாது. தமிழ் மக்களுக்கு இதுவரையிலே எவ்வாறு சிங்கள தலைவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்களோ அந்த மாதிரி தான் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். தமிழர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக கூடிய நடவடிக்கைகளிலே ஈடுபட வேண்டும். காணிகள் எங்களுக்கு பறிபோகின்றன. இந்த அரச படைகள் எங்களுடைய காணிகளை வச்சுக்கொண்டு அதிலிருந்து வர்ற வருமானங்களை தாங்கள் எடுக்கின்றார்கள். பௌத்த பிக்குகள் வந்து புத்த இதுகளெல்லாம் கட்டுறாங்க. எங்களுக்கு புதிய செயல் திட்டங்கள் எதுவுமே செய்கின்றார்கள் இல்லை. வடமாகாணத்துக்கு அல்லது கிழக்கு மாகாணத்துக்கு தர வேண்டிய நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்கின்ற டாக்ஸிகளையும் பார்க்க குறையத்தான் எங்களுக்கு தரப்படுகின்றது. இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றது. அதுகளை நாங்கள் எடுத்துக்காட்டி மாகாண சபை வந்தால் அது சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டியிருக்கோம். கடந்த கால ஆட்சியையும் இந்த காலத்து ஆட்சியும் நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தது ரணில் விக்ரமசிங்கக்கு மட்டும்தான் இதை செய்ய முடியுமோ அது செய்ய முடியும் என்று. ஆனால் அவர் IMFக்கு இது சம்பந்தமாக எடுத்த தீர்மானங்களை தான் இப்போ இந்த அரசாங்கமும் எடுத்திருக்குது. ஆகவே பொருளாதார ரீதியாக அதில் பிரச்சனைகள் இல்லை. ஆனால் இந்த நிர்வாகம் சம்பந்தமாக இந்த அரசாங்கம் நல்லாகத்தான் செய்யுதுன்னு சொன்னார். நிர்வாகம் சம்பந்தமாக சென்ற ஆண்டுகளில் பல ஊழல்கள் நடைபெற்றது. அந்த ஊழல்களுக்கு எதிராக இப்பொழுது ஒரு முறையான விதத்தில் இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குறிக்கோள்கள் வந்து அவ்வளோ வித்தியாசம் இல்லை. என்னென்ன இந்த IMF சம்பந்தமாக இந்த அரசாங்கமும் ஒரே விதமாக நடந்து கொள்வது பழைய அரசாங்கத்துக்கும் இவர்களுக்கும் அப்படி பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் நிர்வாகத்தில் இவர்கள் நல்லாக செய்கிறார்கள். அவர்கள் ஊழலுடன் செய்கிறார்கள். அக்ஷரா ராமநாதன் இருந்தால் போல் எங்கேயோ இருந்து முளைச்ச ஒரு காளான். அந்த காளானுக்கு தன்னை எல்லாரும் பார்க்க வேணுமென்ற ஒரு ஆசை. அதுக்கேற்ற மாதிரி அவர் நடந்து கொள்கிறார். ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டு ஒரு டாக்டர், ஒரு பாராளுமன்ற அங்கத்தவர் நடக்கிற விதமாக அவர் நடக்கிறதா தெரியல. என்றால் சில நேரத்தில் அவர் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் ஒரு சிறுமைத்தனமாக இருக்கின்றது. பாவம், அந்த தம்பி ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்த மாதிரி இருந்தது. முதல்ல அவர் வந்து சில நடவடிக்கைகளில் இறங்கும் போது டாக்டர் என்ற முறையில். ஆனால் இப்போ அவர் தனக்கு பிரபல்யம் கிடைக்க வேண்டும் என்ற முறையில் நடந்து கொள்கிறார் என்று நாங்கள் எண்ண வேண்டி இருக்கின்றது.
உங்கள் ஸ்டைலுக்கு நேரம் சேர்க்கும் சரியான இடம் டைம் டெல்லர். நீங்க வாட்ச் பிசினஸ் செய்யறவங்களா இல்லாட்டி செய்ய பாக்குறவங்களா, உங்களுக்கு நாங்க பெஸ்ட் விலையில பெஸ்ட் வாரண்டியோட பெஸ்ட் ஐட்டங்கள்ல நிறைய மோர் தென் வெரைட்டிஸோட தரத்துக்கு நாங்க ரெடி ஆகிறோம். எங்கள்கிட்ட எல்லா ஐட்டமும் வாரண்டியோடையும் வரும், நல்ல ஐட்டமும் மீக்குது, அதே மாதிரி லோ பிரைஸ்லயும் மீக்குது. ரிட்டைல் எடுக்கணுமெண்டா ஒர்க்கிங் கஸ்டமரா இருந்தீங்கடா வந்து நீங்க வாங்க, நாங்க ஹோல்சேல் விலைக்கு உங்களுக்கு ரிட்டைல் தருவோம். எங்களோட கடை இருக்குது பேட்டால 2nd Court Street நம்பர் 54 மார்க்கெட்ல சரியா கந்தரோட்டைக்கு சரியா ஆப்போசிட்ல இருக்குது. கடைக்கு நீங்க சாமான் எடுக்கானி பரவாயில்ல, சும்மா விசிட் பண்ணி பாருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 0768782482418. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.